அடுத்த சாப்டர் கால்குலஸ். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 ரியல் வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி. இந்த 2 வேரியபிளில் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவுக்கு நமக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸை பேஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒய் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கிவன் செட் ஆஃப் வேல்யூஸில் நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை ஆர்பிட்ரரியாக சூஸ் பண்ண போகிறோம். ஆர்பிட்ரரியாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேண்டமாக நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை சூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம எதை டிபெண்ட் பண்ணி சூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு வேல்யூவை சூஸ் பண்ண போகிறோம். அதனால எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இண்டிபெண்ட் வேரியபிள், இல்லைனா இதை ஆர்கியூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸை நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒய் வரப்போகுது. அப்படிங்கிறதுனால ஒய் நமக்கு டிபெண்ட் வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸாக கூட இருக்கலாம். இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸோட வேல்யூ எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒய் அப்படிங்கிறது சேம் வேல்யூ தான் கிடைக்கும்னு சொன்னால் அது நமக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவல் டு 7 இருக்குது. நீங்கள் எக்ஸ் எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 7 தான் வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது சிங்கிள் வேல்யூட் ஆர் மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன். சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸோடைய வேல்யூ எல்லாத்துக்குமே ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிறது ஒரே வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். வேறு வேறு வேல்யூ வரும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன். அடுத்தது எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டேரெக்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1 அப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு எல்லாமே இந்த சைடில் எக்ஸ் அப்படிங்கிற டேர்மில் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இது நமக்கு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் நமக்கு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு டோட்டலாக எல்லாமே இந்த சைடில் தான் இருக்குது, ஒய் எக்ஸ் எல்லாம் கலந்து இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அடுத்தது பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு t² + 1 இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது 2t அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது டீயை பேஸ் பண்ணி வேரி ஆகுது. அப்போ நமக்கு எக்ஸ் இந்த இடத்துல டிபெண்ட் வேரியபிளாக இருக்குது. அதனால் இதை நம்ம எக்ஸ் டேர்ம்ஸில் எழுதாமல் ஒய்யை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸில் எழுதாமல் t² + 1 அப்படின்னு டீயோட டேர்ம்ஸில் எழுதியிருக்கோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒய் அப்படிங்கிறது டீயை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். அப்போ நமக்கு ஒய் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அதே மாதிரி எக்ஸும் நமக்கு டீயை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். அப்போ நமக்கு எக்ஸும் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நமக்கு பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். அடுத்தது ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம -x அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்க்கணும். அது நம்ம அப்ளை பண்ணி வரக்கூடிய நமக்கு ஃபைனல் ஆன்சர் -f ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தால் அது நமக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஒருவேளை எஃப் ஆஃப் எக்ஸில் நீங்கள் -x அப்ளை பண்ணியும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் அகெயின் எஃப் ஆஃப் எக்ஸ்னே வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம்பிளாக எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் -x அப்படின்னு பண்ணும்போது ஈக்குவல் டு நமக்கு -x அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -x ஈக்குவல் டு -f ஆஃப் எக்ஸாக இருக்கா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நமக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல நம்ம எஃப் ஆஃப் -x அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு -x² வரும். அப்போ நமக்கு அகெயின் x² அப்படிங்கிற இடத்துலையும் வந்து நிற்கும். அப்போ நமக்கு ஃபைனலாகவும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாகவே வந்திருக்கிறதுனால இது நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். அடுத்த டைப் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இதை நம்ம x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு மாற்றி எழுதினோம்னா அது நமக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா y ஈக்குவல் டு x + 2 இருக்குதுன்னு வச்சுப்போம். இதை நம்ம x ஈக்குவல் டு y - 2 அப்படின்னு கொண்டு வந்து எழுதினோம்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படிங்கிற டேர்மில் இது மாறிடுது. அந்த மாதிரி இருந்தால் இது நமக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் a0
ப்ளஸ் a1 இன்ட்டு எக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வேறு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், இதே மாதிரி லாஸ்ட்டாக ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் n அப்படிங்கிற ஃபார்மில் இருந்தால் இது நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பாலினாமியல் ஃபங்க்ஷனுடைய ரேஷியோ. மேலே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்குது, கீழே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்குது. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டோம்னா இது ரேஷியோவாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இது நமக்கு ரேஷனல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டினாமினேட்டர் ஜீரோவாக இல்லாதப்போ மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இங்கே மேலே ஏதோ ஒரு நம்பர் வருது, கீழே பை 0 இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஃபங்க்ஷனே இல்லாமல் போயிடும். அதனால் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். இது பாலினாமியல் ஃபங்க்ஷன் நம்ம சொன்னதுலேயே ஒரு டைப். இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைனைட்டாக இருந்தால் அது நமக்கு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அடுத்தது டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம செட் தியரி ஆல்ரெடி பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம செட் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த செட்டில் இண்டிபெண்ட் வேரியபிள், அதாவது எக்ஸோடைய வேல்யூலாம் போட்டோம்னா அது நமக்கு டொமைன். ஒருவேளை ஒய்யோட வேல்யூவெல்லாம் செட்டாக ரெப்ரசென்ட் பண்ணி எழுதினோம்னா அது நமக்கு ரேஞ்ச். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 1 இருக்குது. எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற பேரில் நம்ம ஃபுல்லாக எழுதியிருக்கோம். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு செட்டாக நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த எக்ஸோட இது எல்லாத்தையும் செட்டாக எழுதும்போது எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்னு நம்ம சொன்னோம். அப்போ அதுக்கு என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். அப்போது மைனஸில் எந்த வேல்யூ வேணால் போகலாம், ப்ளஸ்லேயும் எந்த வேல்யூ வரைக்கும் வேணால் போகலாம். அப்போ டோட்டலாக எல்லா வேல்யூவும் சேர்த்து நமக்கு செட் ஆஃப் எக்ஸாக நம்ம எழுதுகிறோம். இதுக்கு பேர் டொமைன். அப்போது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணி போடுற வேல்யூ எல்லாமே நமக்கு டொமைன். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 4, 9 அப்படின்னு இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸாக வரும். இதுதான் நமக்கு ரேஞ்ச். எக்ஸில் நம்ம மைனஸ்லாம் போட்டோம், இங்கேயும் மைனஸ் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் ஃபைனலாக நமக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாசிட்டிவாக என்னென்ன ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம எழுதிட்டே போகிறோம். இதுதான் நமக்கு ரேஞ்ச். அடுத்தது அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ 0வாக இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் 0வாக இருந்தாலும் சரி, லெஸ் தென் 0வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாமே ஜஸ்ட் பாசிட்டிவாக தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அதாவது ஏ ஈக்குவல் டு -4 இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போது இதோடைய அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு 4. இதை நம்ம மாடுலஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். அதுதான் இங்கே அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன சைன் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு என்ன வேல்யூவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு அப்சல்யூட் வேல்யூ. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது a + ib ஆர் a - ib இந்த ஃபார்மில் இருக்கும். a அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பராக இருக்கும், b அப்படிங்கிறதும் வேறு ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். அப்போ இந்த i அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா i அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இருக்கும். அப்போ இதில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் a அப்படிங்கிற பார்ட், அடுத்தது ib அப்படிங்கிற பார்ட். அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ இந்த ib அப்படிங்கிற பார்ட் நமக்கு இமேஜினரி பார்ட். இந்த சைடில் a அப்படிங்கிற பார்ட் நமக்கு ரியல் பார்ட். அப்போ நமக்கு a + ib ஆர் a - ib அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்தால் இது நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் i அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. அடுத்த கான்செப்ட் லிமிட். லிமிட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன் பார்த்துருவோம். x டென்ஸ் டு a. x டென்ஸ் டு a அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். x ஒரு ஆரோ a அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x அப்படிங்கிறது ஏக்கு க்ளோஸராக இருக்குது, ஆனால் அது எப்போவுமே ஏக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் இது நமக்கு x டென்ஸ் டு a அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த x அப்படிங்கிறது ஏக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. அப்போ இந்த x - a அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கம்மியான வேல்யூவாக இருக்கும். அது வந்து லெஸ் தென் எனி பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கும். அப்போ நமக்கு x அப்படிங்கிறது ஏக்கு ரொம்ப பக்கத்தில் ரீச் ஆகுது, ஆனால் ஏக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். x - a அப்படிங்கிறது ஏதோ ஒரு நியூமரிக்கல் டிஃப்ரென்ஸ் நமக்கு வருது, ஆனால் அது ரொம்ப ஸ்மாலான டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அது x டென்ஸ் டு a. x டென்ஸ் டு 0ன்னு சொன்னால் x கிட்டத்தட்ட 0 கிட்ட வருது, ஆனால் 0க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அந்த வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
ஒரு 10 ஜீரோஸ் அப்படியே போய் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட 0 பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அது 0 கிடையாது. இது நமக்கு x டென்ஸ் டு 0. x டென்ஸ் டு இன்ஃபினிட்டியும் அதே தான். கிரேட்டர் தென் எனி பாசிட்டிவ் நம்பர், இருக்கக்கூடிய பாசிட்டிவ் குவான்டிட்டியை விட எல்லாத்த விடவும் ரொம்ப கிரேட்டராக இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த 3 டெஃபினேஷன் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்படிங்கிறது x டென்ஸ் டு ஏவாக இருக்கும்போது ஈக்குவல் டு எல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குதுன்னா அதுதான் நமக்கு லிமிட். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இப்போ நம்ம வந்து எக்ஸ் டென்ஸ் டு ஏ அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஏக்கு ஈக்குவலாக இல்லை, பட் அதுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ அது பக்கத்தில் இருக்கிறது இந்த லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம், இல்லை ரைட் சைட்லேயும் இருக்கலாம். அப்போ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் அப்படின்னு சொல்லியும், ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும்போது L1 அப்படிங்கிற லிமிட் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு L2 அப்படிங்கிற லிமிட் கிடைக்குது. இப்போ நம்ம மேலே பார்க்கும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் டு எல் அப்படின்னு இருந்தால் இந்த எல் அப்படிங்கிறது தான் லிமிட்டுன்னு சொன்னோம். அப்போ இது எல் அப்படிங்கிறது லிமிட்டாக இருக்கணும்னா இந்த L1, L2, L 3 ஈக்குவலாக இருந்தால் தான் அது லிமிட். இப்போ இந்த லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 மெத்தட் இருக்குது. மொதல் மெத்தட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ரெண்டாவது மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், மூணாவது மெத்தட் ஆஃப் ரேஷனலைசேஷன். இது 3க்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த சில கான்செப்ட்டுக்கு பேசிக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம லிமிட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது a + IB ஆர் a - IB ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே நமக்கு y உடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, y = x² + 4 அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு y = 0 அப்படின்னு சொல்லி இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு x² + 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும், = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு x² = -4 இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம x அப்படிங்கிற வேல்யூ வேணும்னா x = √−4 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த √−4 இருக்கிற இடத்துல -1 × 4 அப்படின்னு சொல்லி நம்ம எதை பிரித்து எழுத போகிறோம். இப்போ இந்த 4 அப்படிங்கிறது நமக்கு வேணும்னா இதை 2² அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா -2² அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே பண்ணிங்கன்னா = 4 தான் கிடைக்கும். அப்போ இந்த 4 அப்படிங்கிற வேல்யூவை +or-2 அப்படின்னு வெளியில் எடுத்துகிட போகிறோம். அப்போ +or-2 வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் √−1 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த -1 √ அப்படிங்கிறது நமக்கு i அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நமக்கு +or-2i அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த +or-2i அப்படிங்கிற பார்ட் நமக்கு இமேஜினரி பார்ட். அப்போ நமக்கு ரியல் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. ரியல் பார்ட்டில் x = +or-2√−1 அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நமக்கு ரியல் பார்ட் அப்படிங்கிறது 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ சம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f(x) = 2x² - 3x + 1 அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம f(2), f(0), f(-3) மூணும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு f(2) வேணும்னா x இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம 2 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 × 2² - 3 × 2 + 1 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை ஃபைனலாக பண்ணும்போது நமக்கு 2 × 2², அப்போ 2 × 4 8, 8 - 3 × 2 6 + 1, அப்போ 8 - 6 + 1 கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் 3. இதே மாதிரி f(0) பண்ணோன்னா x² பதிலாக 0² அப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம். அப்போ இது ரெண்டு டேர்மும் நமக்கு 0 ஆகிடும். பேலன்ஸாக 1 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து -3 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2x² பதிலாக 2 × -3² -3 × -3 + 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ f(x) கொடுத்துட்டு f ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த x இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அந்த நம்பர் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்தது டொமைன் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சம். டொமைன் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், அதாவது எக்ஸோடைய செட் அப்படின்னு சொன்னோம். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது எது வேணால் இருக்கலாம். இது இண்டிபெண்ட் வேரியபிள், நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 ஆர் -3 வந்தால் நமக்கு கீழே டினாமினேட்டர் 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கீழே டினாமினேட்டர் 0வாக வந்தால் அந்த ஃபங்க்ஷன் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம எக்ஸோடைய வேல்யூ 3ஆவோ -3ஆவோ இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸப்ட் 3 ஆர் -3 எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். அப்போ இதை வச்சு நம்ம டொமைன் எழுதணும்னா -∞ -3 வரைக்கும் எக்ஸ் இருக்கலாம். எக்ஸ் வந்து -3க்கு லெஸ் தெனாக இருக்கும். இப்போ நமக்கு -3க்கு ஈக்குவலாக இருக்காது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் -3லேருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது. இங்கே -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். ஏன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டோன்னா இந்த -3யும் 3யும் இன்க்ளூடட் அப்படிங்கிற மீனிங் வரும். அதனால லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அகெயின் 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு இன்க்ளூடட். அப்போ இதை நம்ம 3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டினில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு வேறு சில இன்டர்வல், அதாவது 3 இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வலில் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம f(x) கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு f(-1) வேணும். அப்போ இந்த -1 அப்படிங்கிறது இதில் எந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும். அப்போ 5⁻-2x - 1 அப்படிங்கிற இடத்துல -1 அப்படிங்கிறத எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 5⁻-2 × -1 -1. அப்போ நமக்கு இந்த இடத்துல -2 × -1 பண்ணும்போது 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 5² - 1 = 25 - 1 = 24. அடுத்தது f(0) அப்படிங்கிறது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது. அப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கும். அதனால செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் x² - 2/x - 2. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0 அப்ளை பண்ண போகிறோம். அது பண்ணோன்னா நமக்கு -2/-2 கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 1 நமக்கு ஆன்சர். அடுத்தது f(1/2). 1/2 அப்படிங்கிறது நமக்கு 0.5. அப்போ இந்த 0.5 அப்படிங்கிறது 0 to 1 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் தான் வரும். அப்போ நமக்கு அகெயின் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். x² - 2 அப்படிங்கிற இடத்துல 1/2² - 2/x - 2 இருக்கிற இடத்துல 1/2 - 2. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 1/4 - 2/1/2 - 2. அப்போ இதை ஃபர்தராக நமக்கு சால்வ் பண்ணும்போது 7/6 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது f(2) கொடுத்துருக்காங்க. f(2) கண்டுபிடிக்கணும்னா 1 2 3 அப்படிங்கிற இன்டர்வலில் இது வரும். அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். 2x/x² - 1. இதில் நம்ம இதை 2 அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது 4/3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி வேறு சில இன்டர்வல்ஸ் கொடுத்து இந்த இன்டர்வல்குள்ளே வந்தால் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முதல்ல அந்த f(x) இருக்கக்கூடிய இடத்துல என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த நம்பர் எந்த இன்டர்வலில் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்து அந்த ஃபங்க்ஷனில் இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லிமிட் x → 1 x³ - 1/x² - 1 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான லிமிட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக இதில் 1 அப்படிங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு 1³ - 1/1² - 1 பண்ணோம்னா 0/0 அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டே ஆகலை. இந்த மாதிரி நேரத்தில் இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். x³ - a³ ஃபார்முலா இங்கே மேலே அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே x² - a²க்கான ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ x³ - a³ ஃபார்முலா நமக்கு x - a × x² + ax + a². இதுதான் நமக்கு x³ - a³ ஃபார்முலா. x² - a²க்கான ஃபார்முலா x - a × x + a. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இதை நம்ம பிரித்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு மேலே x³ - 1 அப்படிங்கிற இடத்துல x - 1 x² + 1 × x + 1. கீழே x² - 1க்கு பதிலாக x - 1 × x + 1. இப்போ இந்த இடத்துல நமக்கு x - 1 கேன்சல் ஆகிடும்.
பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா 3/2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 1.5 அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர் அரௌண்ட் 1ஆக தான் இருக்குது. 1 தாண்டி அடுத்த பாசிட்டிவ் நம்பர் 2க்கும் போகலை, அதுக்கு முன்னாடி நம்பர் 0க்கும் போகலை, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்போ x டென்ஸ் டு 1 அப்படின்னு சொன்னால் அரௌண்ட் 1ஆக இருக்கும். அப்போ இங்கே 3/2 1.5 அப்படின்னு வர்றது நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் a + h அப்படின்னு ஒரு நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் h அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்மால் நம்பர் பட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுப்போம். அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 0.00 அப்படின்னு ஒரு 10 0 போய் லாஸ்ட்டாக 1 அப்படின்னு முடியுதுன்னா இது கிட்டத்தட்ட 0 தான், ஆனால் 0 கிடையாது. அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து a + h ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a x⁻n - a⁻n பை x - a அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு இருக்குது. ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் டென்ஸ் டு a அப்படிங்கிறதுனால இங்கே a நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது நமக்கு 0/0 அப்படிங்கிறது கிடைக்கும். அது நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம a + h அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு x⁻nக்கு பதிலாக a + h⁻n அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே x - a அப்படின்னு இருக்குது. அப்போ x இருக்கிற இடத்துல a + h அப்படின்னு எழுத போகிறோம். -a இருக்குது. அப்போ இந்த 2 ஏவும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் கீழே h மட்டும் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு a + h⁻n -a⁻n பை h அப்படின்னு இருக்குது. இப்போது இதை நமக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு a⁻n அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் மல்டிப்ளையும் டிவைடும் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு a⁻n into a + h the whole power n by a⁻n minus a⁻n by h அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேர்மில் a⁻n இருக்குது, செகண்ட் இருக்கிற டேர்ம்லேயும் a⁻n இருக்குது. இதை நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் பேலன்ஸ் நமக்கு a + h, இங்கே வந்து மேலேயும் பவர் n இருக்குது, கீழேயும் பவர் n இருக்குது. அப்போ டோட்டலாக a + h by a the whole power n அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். இதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம a⁻n வெளியில் எடுத்ததுக்கப்புறம் -1 இருக்கும். இப்போது கீழே a⁻n அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. கீழே வந்து h இருக்கும். இப்போது a⁻n வெளியில் இருக்குது. பேலன்ஸில் a + h by a அப்படிங்கிற வேல்யூவை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ a/a + h/a whole power n -1 by h. இப்போ நமக்கு a⁻n இருக்குது. பேலன்ஸ் a/a அப்படிங்கிறது 1 கிடச்சிரும். 1 + h/a whole power n -1 by h இருக்கும். இந்த ஸ்டெப் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை நம்ம 1 + x the whole power n ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 வரும். அந்த 1ம் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற -1ம் கேன்சல் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும். இப்போது இந்த பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் எல்லாத்துலேயும் இந்த h அப்படிங்கிற டேர்ம் காமனாக வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த ஹச்சை நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். அப்போ இந்த காமனாக ஒரு ஹச்சை நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஹச்சும் மேலே இருக்கக்கூடிய ஹச்சும் கேன்சல் ஆகிடும். இப்போது பேலன்ஸ் a⁻n into n/a + n into n - 1, இங்கே ஒரு h எடுத்ததுக்கப்புறமா h/a² இருக்கும். இதே மாதிரி அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் அவங்க கொஸ்டினில் கேட்டது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போது இந்த இடத்துல h அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதாவது எக்ஸுக்கு பதிலாக a + h அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போது நம்ம லிமிட் h டென்ஸ் டு 0 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல லிமிட் h டென்ஸ் டு 0 இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் a⁻n அப்படியே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய h இருக்கிற இடத்துலலாம் நம்ம 0 அப்படிங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணிகிட்டே வரப்போம். அப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால செகண்டில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு 0 ஆகிடும்.
அப்போ நமக்கு a பவர் n இன்ட்டு n பை a அப்படிங்கிறது இருக்கும். இப்போது இந்த இடத்துல a பவர் n அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கீழே a பவர் ஒன் இருக்குது. அப்போ a பவர் n பை a பவர் 1 இருக்கும்போது a பவர் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி இதை நம்ம மாற்றி எழுத போகிறோம். அதுக்கப்புறம் n அப்படிங்கிற வேல்யூ தனியாக இருக்குது. அப்போ ஃபைனலாக n இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 இதுதான் இதுக்கான லிமிட். அடுத்தது ரேஷ்னலைசேஷன் மெத்தட். ரேஷ்னலைசேஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் ரூட் சைன் வரும்போது, அதாவது ரேடிக்கல் சைன் நமக்கு வரும்போது நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது, அதனால நம்ம ரேஷ்னலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரேஷ்னலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - xன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் நடுவில் நமக்கு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணும்போது இன்டூ பண்ணி மேலேயும் கீழேயும் நம்ம இதே டேர்ம்ஸில் நடுவில் ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x. இது ரெண்டையும் சேமாக மல்டிப்ளையும் டிவைடும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது அகெயின் நமக்கு கேன்சல் ஆகி சேம் வேல்யூ தான் வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அப்போ மேலே நமக்கு a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் வந்துடும். இங்கே இருக்கிறது a - b, இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறது a + b. அப்போ நமக்கு a + b இன்ட்டு a - bக்கான ஃபார்முலா a² - b² அப்படிங்கிறது தெரியும். அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா கீழே டினாமினேட்டர் x இருக்கும். இப்போ நமக்கு கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1 + x மைனஸ் 1 - x இருக்கும். அப்போ -1 + x பை x. இப்போ நமக்கு 1 2 கேன்சல் ஆனதுக்கப்புறமா ஈக்குவல் டு 2x இருக்கும். கீழே டினாமினேட்டரில் நமக்கு இங்கே மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ நம்ம விட்டுட்டோம், அதையும் நம்ம சேர்த்து எழுதிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x. அப்போ நமக்கு ஈக்குவல் டு 2x பை x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x. அப்போ நமக்கு இந்த இடத்துல x ரெண்டும் கேன்சல் ஆனதுக்கப்புறமா 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம x → 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம மேலேயே அப்ளை பண்ணியிருந்தோம்னா நமக்கு கீழே டினாமினேட்டரில் x இருக்குது, கீழே 0 போட்டோம்னா ஃபங்க்ஷன் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். அதனால இந்த மாதிரி நம்ம ரேஷனலைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம x = 0 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 2 பை 1 + x இந்த இடத்துல 0, அப்போ 1 ப்ளஸ் இந்த இடத்துலையும் 1 - x 1. அப்போ நமக்கு இதுக்கான லிமிட் 1. அடுத்த கான்செப்ட் இன்ஃபினைட் லிமிட். இன்ஃபினைட் லிமிட் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, g(x) பை h(x) அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் a → ∞ அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால நம்ம நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ எதில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் x இருக்கோ அதை வச்சு நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1/xஓ 1/x² நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணுவோமோ அது → 0 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, x + 1 × 2x + 3 பை x + 2 × 3x + 4. இதில் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். x → ∞ இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், g(x) பை h(x) அப்படின்னு ஒரு 2 ஃபங்க்ஷன் ரேஷியோவில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் இன்ஃபினிட் லிமிட்டில் இருக்கும்போது நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே செக் பண்ண போகிறோம். எதில் ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை வச்சு டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிறது 1, x அப்படிங்கிற வேல்யூ தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. கீழே டினாமினேட்டர்லேயும் x இருக்குது, 3x இருக்குது. ரெண்டுலேயுமே எக்ஸோடைய பவர் அப்படிங்கிறது 1 தான். அதனால் இங்கே ரெண்டுலேயுமே ஹையஸ்ட் பவர் 1 தான் வருது. அப்போ x அப்படிங்கிற வேல்யூவால் நியூமரேட்டரையும் டிவைட் பண்ண போகிறோம், டினாமினேட்டரையும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இது நம்ம டிவைட் பண்ணும்போது x + 1 பை x
into 2x plus 3 by x plus 2 into 3x plus 4 கீழையும் 1/x ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த 1/x எல்லாத்துலேயும் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு x/x plus 1/x into 2x/x plus 3/x அப்படின்னு கிடைக்கும். கீழே x plus 2 by x by x 3x/2 plus 4/x. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது equal to 1 plus 1/x, இந்த பக்கம் 2 plus 3/x, கீழே 1 plus 2/x, 3 plus 4/x. இப்போ எல்லாமே நம்ம 1/x ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம லிமிட் 1/x tends to 0 அப்படின்னு வச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கான லிமிட்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1/x இருக்கிற இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ மேலே 1 plus 0 into 2 plus 0 by 1 plus 0 into 3 plus 0. அப்போ நமக்கு இதுக்கான லிமிட் 2/3. அப்போ x tends to infinity அப்படின்னு இருக்குன்னா அது எல்லாத்தையும் நம்ம 1/x ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் 1/x tends to 0 அப்படின்னு வச்சு அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து சில ஃபண்டமெண்டல் தியரம். லிமிட்ஸில் லிமிட் x tends to a f of x equal to L அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்குது. அதே மாதிரி லிமிட் ஃபங்க்ஷன் ஆஃப் x tends to a equal to m அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. இது ரெண்டு வேறு வேறு ஃபங்க்ஷன். ரெண்டுக்குமான லிமிட் வந்து மொதல் ஃபங்க்ஷன் அதாவது f of xக்கு L, அடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் xக்கு m. இந்த ரெண்டு லிமிட் இருக்குது. இப்போது நம்ம லிமிட் x tends to a f of x ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x இது ரெண்டையும் ஆடோ மைனஸோ பண்ணி நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ரெண்டு லிமிட்டையும் டேரெக்டாக நம்ம ஆடோ மைனஸோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ரெண்டு லிமிட்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதே தான் நமக்கு டிவிஷனுக்கும். ரெண்டுக்கும் டிவிஷன் பண்ணதுக்கப்புறமா வர அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ரெண்டுக்குமான தனித்தனி லிமிட்டை நம்ம டிவைட் பண்ணி காமிச்சோன்னா போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது லிமிட் x tends to a ஃபங்க்ஷன் ஆஃப் x equal to b அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி லிமிட் x tends to b f of u equal to f of b அப்படின்னு இருக்குது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது லிமிட் x tends to b ஃபங்க்ஷன் ஆஃப் f of xக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் லிமிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆன்சர் அப்படிங்கிறது f of bக்கும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது லிமிட் x tends to a k அப்படின்னு இருக்குன்னா அது கேக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே k அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா இப்போ x tends to a அப்படின்னு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம x அப்படிங்கிற இடத்துலலாம் a அப்படிங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல k மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு அப்ளை பண்ணுற வேலையே கிடையாது. ஆன்சர் லிமிட்டுக்கு டேரெக்டாக நமக்கு k அப்படிங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்தது லிமிட் x tends to a k into f of x இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு லிமிட் x tends to a f of xக்கு கண்டுபிடிச்சிட்டு அதோட நம்ம k-யை மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் நமக்கு k அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். x tends to 1 x square plus 3x minus 1 by 2x plus 4க்கான லிமிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது முதல்ல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, டிவிஷனில் இருக்குது. அப்போது டேரெக்டாக மேலே இருக்கிற லிமிட் தனியாக கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிற லிமிட்டை தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது மேலே தனியாக லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம், கீழே தனியாக லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையும் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். ஏன்னா உள்ள அடிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால தனித்தனியாக லிமிட் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ லிமிட் x tends to 1 x square ப்ளஸ் லிமிட் 3x மைனஸ் லிமிட் 1 பை லிமிட் x tends to 1 2x ப்ளஸ் லிமிட் x tends to 1 4. இப்போ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டே வர போகிறோம். அப்படி பண்ணோன்னா நமக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 1 மைனஸ் லிமிட் ஆஃப் 1 பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் தான் வரும்னு பார்த்தோம். அப்போ -1 பை
2xக்கு லிமிட் பார்த்தோம்னா 2 into 1 ப்ளஸ் 4 கான்ஸ்டன்ட்டுக்கு லிமிட் பார்த்தோம்னா அகெயின் கான்ஸ்டன்ட் தான் வரும். இப்போ நமக்கு 1 + 4 - 1/6. இப்போ நமக்கு இங்கே 3 into 1 3 வரும். அப்போ 1 + 3 - 1. இப்போ 1 + 3 - 1 அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈக்குவல் டு 4 - 1/6 ஈக்குவல் டு 3/6. அப்போ ஈக்குவல் டு 1/2. இதுதான் நமக்கு லிமிட். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே x → ∞ இருக்குது. அப்போது அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு மேலே 5 - 2x² / 3x + 5x² இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிறது நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி ரெண்டுலேயுமே நமக்கு 2 அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பவர். அப்போ x² நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே டிவைட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் 5/x² - 2 / 3/x + 5 அப்படிங்கிறது கிடைக்கும். 1/x → 0 அப்படின்னு வச்சோம்னா அந்த 0 வேல்யூவை 1/x இருக்கிற இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 5 into 0 வரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். அடுத்தது -2/3 into 0 0 ஆகிடும். /5 இருக்குது. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் -2/5. அடுத்தது ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா லிமிட் x → 1 f(x) அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் x > 1க்கு ஒரு ஃபங்க்ஷன், ஈக்குவல் டு 1க்கு ஒரு ஃபங்க்ஷன், லெஸ் தென் 1க்கு ஒரு ஃபங்க்ஷன். இப்போது ரைட் ஹேண்ட் லிமிட் வேணும் அப்படின்னு சொன்னால் x → a+ அப்படின்னு பார்ப்போம். அப்போ இங்கே x → 1+. அப்போ 1+னா 1க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ 1க்கு மேலே இருக்கிற வேல்யூக்கு நமக்கு x² ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ x → 1 x². அப்போ இதுக்கான வேல்யூ 1. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படிங்கிறது x → 1 - அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ x → 1 - அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு லெஸ் தென் 1 அப்படிங்கிறதுக்கு ஃபங்க்ஷன் 2x இருக்குது. அப்போ 2 into 1 பண்ணோன்னா இதோட வேல்யூ 2. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை. அதனால x → 1 லிமிட் அப்படிங்கிறது நாட் எக்ஸிஸ்ட். அடுத்தது சில இம்பார்ட்டண்ட்டான லிமிட்ஸ். லிமிட் x → 1 1 + x ^ 1/x இருக்குன்னு சொன்னால் அது ஈக்குவல் டு e இருக்கும். e அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருப்போம். e = 2.718. இது யூலர்ஸ் நம்பர். அடுத்தது லிமிட் x → 0 1/x into log 1 + x to the base e. இதுக்கான வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கும். அதே மாதிரி லிமிட் x → 0 e⁻x - 1/x இதுக்கான வேல்யூவும் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஒருவேளை லிமிட் x → 0 a⁻x - 1/x இருந்ததுன்னா அது log a to the base e இருக்கும். அடுத்தது லிமிட் x → a x⁻n - a⁻n/x - a அப்படின்னு இருந்தால் அது ஈக்குவல் டு n a⁻n - 1 இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பார்த்தோம். அடுத்தது லிமிட் x → 0 1 + x ^ n - 1/x அப்படின்னு இருந்ததுன்னா இது ஈக்குவல் டு n இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லிமிட் x → 0 e⁻3x - 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே /x இருக்குது. இப்போ இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மேலே பார்த்ததில் இந்த C தியரம் தெரியும். அப்போது e⁻x - 1/x இருந்தால் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தெரியும். பட் நமக்கு இங்கே e⁻3x இருக்குது. அப்போது இந்த 3xக்கு பதிலாக u அப்படின்னு ஒரு வேல்யூவை நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ u = 3xன்னு போட்டதுக்கப்புறமா நமக்கு லிமிட் u → 0 e⁻u - 1/u/3. இந்த u/3 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே /x இருக்குது. u = 3xன்னு சொன்னோம். அப்போ நமக்கு xோட வேல்யூ u/3 கிடைக்கும். அதுதான் இங்கே கீழே போட்டிருக்கோம். இப்போது இந்த u/3 அப்படிங்கிறத நம்ம ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகும்போது 3/u அப்படின்னு வரும். கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது கான்ஸ்டன்ட்டை தனியாக எடுத்துகிட்டு மற்றதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணிக்கலான்னு சொன்னோம். அதனால் 3யை முன்னாடி வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நமக்கு e⁻u - 1/u இருக்குது. இது இந்த லிமிட் படி வருது. அதனால் இதோட வேல்யூ 1. அப்போ 3 into 1 பண்ணோன்னா ஆன்சர் 3. இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம்.
இப்போ இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் ஏக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்துட்டோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ அப்படின்னு நம்ம சொல்லும்போதே எக்ஸ் அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு ஏ பட் வெரி நியர் டு ஏ அப்படிங்கிறத சொன்னோம். அப்போது இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூ அப்படிங்கிறது எனி ஆர்பிட்ரரி வேல்யூவாக இருக்கலாம், பட் நியர் டு ஏயாக இருக்கணும். ஏக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஏயாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து கண்டினியூட்டி. கண்டினியூட்டி அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் சம்மோ டிஃபரன்ஸோ பண்ணுறோம். ஒரு 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்குலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அந்த ஃபைனல் ஃபங்க்ஷனும் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணோன்னு சொன்னாலும் அதோடைய ஆன்சர் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் கிடைக்கும். ரேஷியோவாக எழுதினாலும் நமக்கு ஃபைனலாக வர ஆன்சர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ரேஷியோவா அப்படின்னு சொல்லும்போது மேலே ஒரு ஃபங்க்ஷனும் கீழே ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு டினாமினேட்டர் அப்படிங்கிறது 0வாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ கீழே 0வாக இல்லாதப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷனும் நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுடைய கண்டினியூட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கிறப்ப அதோடைய கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது 2x + 1, எக்ஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது 8. அப்போ ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அது எஃப் ஆஃப் ஏக்கான வேல்யூ. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஏ அப்படிங்கிறது 4. அப்போது நமக்கு ஈக்குவல் டு 4 இருக்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ 8 அப்படின்னு தெரியும். அப்போ இது எஃப் ஆஃப் ஏக்கான வேல்யூ. இப்போ நம்ம அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 ப்ளஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 2x + 1. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு ஆன்சர் 9 கிடைக்கும். இதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 மைனஸ் கண்டுபிடிக்கணும். அதுலேயும் நமக்கு சேம் வேல்யூ தான் வருது 9. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலும் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவாக இருக்குது. அப்போது இது 3 ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்க முடியும். அதனால இது நாட் கண்டினியூஸ். லிமிட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது டிஃப்ரென்சியேஷன். டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம ஜென்ரலாக இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக நமக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுக்கும் இப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இன்க்ரிமெண்ட். இப்போ ஃபைனல் வேல்யூக்கும் இனிஷியல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்க்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது டினோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் நார்மலாக டெல்டா சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அந்த டெல்டாக்கு சிம்பிள் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இது எக்ஸோடைய இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும்போது ஹச் அப்படிங்கிற சிம்பிளும், ஒய்யுடைய இன்க்ரிமெண்ட்டை பற்றி பேசும்போது நம்ம கே அப்படிங்கிற சிம்பிளும் யூஸ் பண்ணுவோம். இப்போ டெரிவேட்டிவ்னா என்ன? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹச். இதுக்கான லிமிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஈக்குவல் டு எல்லாம் இருக்குன்னு சொன்னால் இந்த லிமிட் தான் நமக்கு டெரிவேட்டிவ். இதில் ஹச் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரிமெண்ட். அப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டுமே சேம் தான். அப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கோ அது மைனஸ் பழைய ஒய்யோட வேல்யூ என்ன இருந்துச்சோ அது டிவைடட் பை இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா இந்த வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சதுன்னு சொன்னால் அந்த வேல்யூ தான் நமக்கு டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy பை dx அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா dy பை dx.
அப்போது dy by dx அப்படின்னு சொன்னால் y அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதுலேருந்து வரக்கூடிய ஆன்சர் dy by dx தான் நமக்கு டெரிவேட்டிவ். இதை நம்ம இன்னொரு விதமாகவும் டினோட் பண்ணலாம், f dash of x அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஒய்க்கு பதிலாக dy by dx into f of x அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த dy by dxக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் D யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம கேபிட்டல் dy யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் D f of xன்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா y1 அப்படிங்கிறது y-உடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நமக்கு லிமிட் h tends to 0 f of x plus h minus f of x by h அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதுதான் நமக்கு டெரிவேட்டிவ்ங்கிறது தான் இங்கே dy by dx அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த டெரிவேட்டிவ்ஸில் சில இம்பார்ட்டண்ட்டான டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸ் பவர் என்ன நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நார்மலாக nx பவர் n-1 அப்படிங்கிற டெரிவேட்டிவ் நமக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு டெரிவேட்டிவ். இது முக்கால்வாசி எல்லா சம்லையுமே நமக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதில் n அப்படிங்கிறது 2. அப்போ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x பவர் 2-1. அப்போ 2x பவர் 1 ஈக்குவல் டு 2x அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எக்ஸ் கியூப் இருக்குதுன்னு வச்சோன்னா இந்த இடத்துல நமக்கு 3x பவர் 3-1 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம இன்னும் ஃபர்தராக பண்ணும்போது 3x ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் எக்ஸ் கியூபோடைய டெரிவேட்டிவ். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு nx பவர் n-1 அப்படிங்கிற டெரிவேட்டிவ் கிடைக்கும். இப்போது ஒருவேளை 1/x பவர் n இருக்குன்னா இதுக்கான டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுத போகிறோம். 1/x பவர் n நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா x பவர் -n அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த x பவர் -n இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் nx பவர் n-1 இந்த சேம் ஃபார்முலாலேயே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ -n x பவர் -n-1 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கு -n இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா n+1 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அகெயின் இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதும்போது -n 1/(x பவர் n+1 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் இங்கே டெரிவேட்டிவாக வந்திருக்கு -n/(x பவர் n+1. அப்போ நமக்கு 1/x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -n/(x பவர் n+1 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு e பவர் x அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, அகைன் e பவர் x அப்படிங்கிறது தான் கிடைக்கும். e பவர் x அப்படிங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். இந்த ஈக்கான வேல்யூ அப்படிங்கிறது 2.718. இதை நம்ம ஆல்ரெடி லாக் சாப்டர்லையும் பார்த்துருப்போம். அடுத்தது a பவர் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு a பவர் x இன்ட்டு log a அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த log a அப்படிங்கிறது இதோடைய பேஸ் எக்ஸ்போனண்ட்டாக இருக்கும். அடுத்ததில் log x to the base e இருக்குன்னு சொன்னால் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x கிடைக்கும். ஒருவேளை log x to the base a இருக்குன்னு சொன்னால் 1/xோடு சேர்த்து அகெயின் log e to the base a அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு நேச்சுரல் லாக், இங்கே இருக்கிற log x to the base a அப்படிங்கிறது நமக்கு காமன் லாக். இதை நம்ம ஆல்ரெடி லாக் சாப்டரில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி நேச்சுரல் லாகை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x கிடைக்கும். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி காமன் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 1/x இன்ட்டு log e to the base a அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதோட வேல்யூ எப்போவுமே 0வாக தான் இருக்கும். ஸோ அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி, 1ஆக இருந்தாலும் சரி, 100ஆக இருந்தாலும் சரி, 60ஆக இருந்தாலும் சரி, 99ஆக இருந்தாலும் சரி, எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா அதோட வேல்யூ எப்போவுமே 0 தான். அடுத்தது u + or - v அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du/dx + or - dv/dx அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா u அப்படிங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷன், v அப்படிங்கிறது தனி ஃபங்க்ஷன். இப்போ u + v அப்படின்னு இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொன்னால் இதை நம்ம தனியாக யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வியையும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை u - v அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் நம்ம இதே மாதிரி சேமாக யூவை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கணும், வியை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும்.
இது ரெண்டுக்கும் ஆன்சர் சேமாக வரும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராடக்ட் ரூல். யூவி அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. நம்ம மேலே சொன்ன மாதிரியே இங்கேயும் u அண்ட் v அப்படிங்கிறது தனித்தனி ஃபங்க்ஷன். மேலே அடிஷன்லேயோ சப்ராக்ஷன்லேயோ இருக்கும்போது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டையும் ஆடோ மைனஸோ பண்ணிட்டோம். பட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்ம இது ரெண்டையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முதல்ல uv அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு u அப்படிங்கிற வேல்யூவை ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா dv/dxஐ கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி அடுத்ததில் vயை நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு du/dx பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. மொதல் ஃபங்க்ஷன் x+1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன் 2x³ - 21 அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் அதுவும் மல்டிப்ளிகேஷனில் நமக்கு இருக்கும்போது நம்ம uv அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை u அப்படின்னு சொல்லியும் செகண்ட் ஃபங்க்ஷனை v அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு u அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு v அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ vயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு 2x³ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா nx⁻n−1 ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு 2 × 3x⁻3−1 2 கிடைக்கும். -21 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் x+1 × 6x² அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ செகண்ட் பார்ட்டில் நம்ம vயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். 2x³ - 21 அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய uவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். uவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x⁻1 அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா nx⁻n−1 ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு 1x⁻1−1 கிடைக்கும். அப்போ எனிதிங் பவர் 0 அப்படிங்கிறது 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு இந்த இடத்துல 1 அப்படிங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு +1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அதனால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ நமக்கு 1. அப்போ நமக்கு vயோட வேல்யூ அப்படியே வச்சுட்டு uவை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு நமக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போது 2x³ - 21 இருக்குது. இப்போது இதை நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நமக்கு ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து 1 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 6x³ கிடைக்கும். அடுத்தது 6x² கிடைக்கும். இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது 2x³ - 21. இப்போ இது ரெண்டும் நமக்கு பவர் 3ல் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 8x³ + 6x² - 21 அப்படிங்கிறது தான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ. இப்போ நம்ம மேலே பார்த்தது uv மெத்தடில் பார்த்தோம். அப்போ நமக்கு uv அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தது. பட் இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா நமக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், x² - 1ன்னு ஒரு ஃபங்க்ஷன், x³ + 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது இந்த இடத்துல. அப்போ uv w அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் மேலே சொன்ன சேம் ஃபார்மேட் தான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை அட் அ டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வியும் டபிள்யூவும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துக்க போகிறோம். x² - 1 x³ + 2 இது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறமா யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்குது. அப்போ நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். அதுக்கு அடுத்தது நம்ம வியை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். வியை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் u அண்டு w அப்படின்னு நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அப்போ x × x³ + 2 நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 2x கிடைக்கும். அதை தான் இங்கே நம்ம போட போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம டபிள்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டபிள்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு u அண்டு v கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ x × x² + 1 x² - 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டபிள்யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டபிள்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா x³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 3x² கிடைக்கும். இப்போ இது கிடச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது x⁵ - x³ + 2x² - 2 + x⁴ + 2x × 2x இருக்கும்.
ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 3x ஸ்கொயர் இருக்கும். இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2x பவர் 5 ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x பவர் 5 மைனஸ் 3x கியூப். இப்போ நமக்கு எக்ஸ் பவர் 5 அப்படிங்கிற டேர்ம் 3 இடத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 6x பவர் 5 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் பவர் 3 அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு மைனஸ் 4x கியூப் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு 2 இடத்துல இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 6x ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பேலன்ஸில் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் -2 அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல நமக்கு -2 விட்டுருக்காங்க. இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு வேளை டிவிஷனில் இருக்குதுன்னு சொன்னால் u/v அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v du/dx மைனஸ் u dv/dx by v ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். y ஈக்குவல் டு x மைனஸ் 1/x ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்குது. இதுக்கு நம்ம dy/dx கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டுமே டிவிஷனில் இருக்குது. அப்போ மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் u, கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் v. இப்போ இதுக்கான ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா நமக்கு v du/dx மைனஸ் u dv/dx by v ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல v நமக்கு x ப்ளஸ் 1 du/dx பண்ணணும்னு சொன்னால் மேலே ux மைனஸ் 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ x ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் u இன்ட்டு dv/dxக்கு யூவோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கோம் x மைனஸ் 1. dv/dx கண்டுபிடிக்கணும்னா x ப்ளஸ் 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இன்ட்டு 1 பை v ஸ்கொயருக்கு பதிலாக x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது x ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது மேலே நமக்கு இந்த x ரெண்டும் கேன்சல் ஆனதுக்கப்புறமா 1 + 1 2 கிடைக்கும். கீழே x + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் நமக்கு dy/dx. அடுத்த கொஸ்டினில் சேம் மாடல் கொஸ்டின் தான். இங்கே மேலே 2 டேர்மாக இருக்குது u அப்படிங்கிறது. அப்போ இதை ஒரே டேர்மாக மாற்றுறதுக்கு நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி இதை நமக்கு எடுத்துக்க போகிறோம். இது மேலே உள்ளே மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அது நமக்கு u அப்படின்னு சொல்லியோ, கீழே வரதை நம்ம v அப்படின்னு சொல்லியோ எடுத்துக்க போகிறோம். அப்போ மேலே x + 1 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஃபர்தராக உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் மாற்றிட்டு இது u அப்படின்னு வச்சுக்க போகிறீங்க. கீழே நமக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும். இதை நீங்கள் u/v ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ இதை மேலே இருக்கிறது 2 ஃபங்க்ஷனாக இருக்கே, இங்கே uv ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் ஏன் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே பார்த்த ஃபஸ்ட்டு கொஸ்டினே எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் uv ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நம்ம பண்ண மாதிரி உள்ளே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளாக கூட பண்ணலாம். இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு x இன்ட்டு 2x க்யூப் பண்ணிங்கன்னா 2x பவர் 4 கிடைக்கும். அடுத்து 1 இன்ட்டு 2x க்யூப் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2x க்யூப் கிடைக்கும். அடுத்தது x இன்ட்டு -21 பண்ணிங்கன்னா -21x கிடைக்கும். லாஸ்ட்டாக 1 இன்ட்டு -21 -21 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா nx பவர் n-1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 8x க்யூப் கிடைக்கும். ஃபஸ்ட்டுக்கு, செகண்டுக்கு 6x ஸ்கொயர் கிடைக்கும், -21 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக பண்ணணுன்னா நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். பட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம uv ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கான்செப்ட் dy/dx கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம dy/du இன்ட்டு du/dx அப்படின்னும் பண்ணலாம். அப்போது ஒய்யை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது இப்போ u ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் வின்னு இருக்குது. v அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் wவாக இருக்குது. w அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது.
அப்போ u அப்படிங்கிறது vயோட ஃபங்க்ஷனாக இருக்குது, v அப்படிங்கிறது wயோட ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இந்த u அப்படிங்கிறத நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் அனதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு du/dx வேணும். பட் எக்ஸுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது w தான் இருக்குது நமக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு du/dxக்கான ஃபார்முலா முதல்ல இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் vயாக இருக்கிறதுனால uவை வித் ரெஸ்பெக்ட் டு v டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ du/dv. இதுக்கு அடுத்தது vயை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு w டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன்னா v அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் w. அடுத்தது w அப்படிங்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த x அப்படிங்கிறது w அப்படிங்கிறது xோடைய ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போது du/dx அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிற ரூல் நம்ம மேலே பார்த்த சேம் தான். dy/dx வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒய்யை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இசட்டை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். அடுத்த ரூலில் சேம் தான், dy/dz இன்ட்டு dz/dx அப்படின்னு சொல்லி தான் பண்ண போகிறோம். ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால் மேலே இருக்கிற ரூலில் y = ax + b அப்படின்னு இருக்குது. செகண்ட் ரூலில் y = ax + b பவர் n அப்படின்னு சொல்லி இருக்குது. நமக்கு நார்மலாக x பவர் n-க்கான ஃபார்முலா தெரியும். அதை நம்ம nx பவர் n-1 அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு எக்ஸுக்கு பதிலாக ax + b அப்படின்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அப்போது அதை நம்ம சிம்பிளாக z அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்க போகிறோம். அப்போ z = ax + b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச x பவர் n ஃபார்மேட்டில் z பவர் n அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நம்ம ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது nz பவர் n-1 அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இங்கே நம்ம z வித் ரெஸ்பெக்ட் டு z தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அகெயின் நம்ம z வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ z அப்படிங்கிறது ax + b. இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு a அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போது அதை இன்ட்டு a அப்படின்னு எழுதினோம்னா n × a z பவர் n-1 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ zக்கு பதிலாக நம்ம zோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ax + b பவர் n-1 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நமக்கு செகண்ட் ரூல். மேலே இருக்கிற ரூலில் நமக்கு இந்த மாதிரியான அவசியம் இல்லை. ஏன்னா சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ax + b அப்படின்னு 2 டேர்மாக இருக்குது. அப்போ மொதல் டேர்மை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்தோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு x a அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது பியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 கிடச்சிரும். ஸோ சிம்பிளாகவே ஏன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் z அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் z அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல z அப்படிங்கிறது ax + b அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y = z. இந்த z நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே 1 கிடச்சிருச்சு. அடுத்தது dz/dx கண்டுபிடிக்கணும். அப்போது ax + b நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 1 × a அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அகெயின் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரூலில் நீங்கள் எந்த அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. பட் செகண்ட் ரூலில் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி எந்த வேல்யூ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண டஃப்பாக இருக்கோ அதுக்கு பதிலாக வேறு ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். y = 2x + 5^4 அப்படின்னு இருக்குது. இதுக்கு நம்ம dy/dx கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ dy/dx கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த இடத்துல 2x + 5^4 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2x + 5க்கு பதிலாக நம்ம z அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா dy/dz நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். dy/dz கண்டுபிடிக்கணும்னா நமக்கு y = z⁴ அப்படின்னு இருக்குது. அப்போ dy/dz அப்படிங்கிறது நமக்கு 4z³ அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுக்கப்புறம் dz/dx நம்ம தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ dz/dx பண்ணும்போது z அப்படிங்கிறது 2x + 5. அப்போ இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4 × zக்கு பதிலாக 2x + 5^3 × 2. அப்போ நமக்கு 8 × 2x + 5³ இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது சேம் கான்செப்டில் இன்னொரு கொஸ்டின். y = log 4x அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நமக்கு dy/dx வேணும். நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஃபார்முலா என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். log x அப்படிங்கிறதுக்கு 1/x அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும்.
ஆனால் நமக்கு இந்த இடத்துல log 4x அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 4xக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக u அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நார்மலாக நம்ம z அப்படின்னு போன சம்பளம்லாம் பார்த்தோம். நீங்கள் எந்த வேரியபிள் வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது y ஈக்குவல் டு log u அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு dy by du கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நமக்கு log uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/u அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது du by dx கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ du by dx கண்டுபிடிக்கணும்னா நமக்கு u அப்படிங்கிறது 4x. இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ நமக்கு dy by dx வேணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1/uக்கு பதிலாக 4x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்ட்டு 4 வரும். இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 1/x அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வந்தோம். பட் இங்கே அவங்க கேட்டிருக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா x⁵. அப்போ நமக்கு y ஈக்குவல் டு x⁵ இருக்குது. இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு dy by dx² வேணும். அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் வச்சு நம்ம நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நமக்கு தெரியும். பட் x² அப்படின்னு அவங்க கொடுத்ததுனால நம்ம x²க்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த x² ஈக்குவல் டு z அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம y அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு z டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு x² அப்படிங்கிறது கிடச்சிடும். அப்போ நமக்கு dy by dz தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு x⁵ அப்படிங்கிறத z அப்படிங்கிற ஃபார்மில் மாற்ற போகிறோம். அப்போ இந்த x⁵ நம்ம x² இன்ட்டு x அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ நமக்கு பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது மேலே இருக்கிற பவர் எல்லாம் ஆட் பண்ணும்போது அகைன் 5 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம x²க்கு பதிலாக z அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரோம். z இன்ட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு x மட்டும் இருக்குது. அப்போ x² வேல்யூ z அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் z இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம z பவர் 1/2 அப்படிங்கிறத எழுத போகிறோம். இப்போது நம்ம இசடோடைய பவர்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால. அப்போ z பவர் 1 + 1 + 1/2. அப்போ நமக்கு z பவர் 2 + 1/2 ஈக்குவல் டு z பவர் 5/2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு y ஈக்குவல் டு z பவர் 5/2 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த y-ஐ வித் ரெஸ்பெக்ட் டு z டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ dy by dz நமக்கு வேணும்னா இதை நம்ம nx பவர் n-1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு n அப்படிங்கிறது 5/2. அப்போ 5/2 இன்ட்டு x அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல z 5/2 - 1 அப்படிங்கிறது வரும். இப்போ நமக்கு 5/2 z 5/2 - 1 பண்ணோன்னா நமக்கு 3/2 கிடைக்கும். இப்போ நம்ம 5/2 zக்கு பதிலாக x² வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 2 2 கேன்சல் ஆனதுக்கப்புறமா 5/2 x³ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் புக்கில் கொடுத்துருக்கிற மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z ஈக்குவல் டு x² தான் அவங்களும் எடுத்துக்க வராங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா dy by dx கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் dx by dz கண்டுபிடிச்சிட்டு dy by dx இன்ட்டு dx by dz பண்ணி நமக்கு ஆன்சர் dy by dzக்கு கொண்டு வராங்க. அப்போ நார்மலாக dy by dx அப்படிங்கிறது x⁵ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 5x⁴ அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது dz by dx கண்டுபிடிக்கும் போது z ஈக்குவல் டு x² இருக்குது. அப்போ இதோட வேல்யூ 2x அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கு dz by dx ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா dx by dzோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த dy by dxையும் dx by dzையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு dy by dzோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த கான்செப்ட் பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன். பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்த்த சம் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறதும் டீயோட ஃபங்க்ஷனாக இருக்குது, ஒய் அப்படிங்கிறதும் டீயோட ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு சொன்னால் ஒய்யையும் எக்ஸையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட போகிறோம். இப்போ நமக்கு dy by dx வேணும்னா இந்த dx by dtயை ரெசிப்ரோக்கல் பண்ணி dt by dx அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். இப்போது இந்த dy by dtயையும் dt by dxையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு dy by dxக்கான வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது லாஸ்ட் கான்செப்ட் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்.
dy by dx அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது எல்லாமே f dash of x y1 எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை அகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ண்டு, அதுதான் நமக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் y2 இந்த மாதிரி நீங்கள் இதை டினோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நொட்டேஷனை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d2y பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இதை ரீட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dy பை dx 4x கியூப் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை அகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ 4 இன்ட்டு nx பவர் n மைனஸ் 1 பண்ணும்போது 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1. அப்போ நமக்கு 12x ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வேணும்னு சொன்னால் இதை அகெயின் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 12 இன்ட்டு 2x பவர் 2 மைனஸ் 1 வரும். அப்போ நமக்கு 24x அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதுதான் நமக்கு தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அடுத்ததுலேயும் நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து y ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பை எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போது இது ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்குது, u பை v அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு v இன்ட்டு du பை dx பண்ணணும். அப்போ நமக்கு v அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ், அதனால் எக்ஸ் இன்ட்டு du பை dx அப்படிங்கிறது லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் u இன்ட்டு dv பை dx, நமக்கு u வந்து லாக் எக்ஸ் இன்ட்டு dv பை dx பண்ணோன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வேல்யூ 1 பை v ஸ்கொயர் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு ஃபைனலாக 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இதுவும் நமக்கு அகெயின் u பை v அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அப்போ சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். v இன்ட்டு du பை dx பண்ண போகிறோம். v நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு du பை dx பண்ணோன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். மைனஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் u இன்ட்டு dv பை dx, u அப்படிங்கிறது 1 மைனஸ் லாக் எக்ஸ், v அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x கிடச்சிருக்கு. பை v ஸ்கொயர் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இது நமக்கு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகி மைனஸ் எக்ஸ் இருக்கும். மைனஸ் 2x இன்ட்டு 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நமக்கு எக்ஸ் அப்படின்னு காமனாக இருக்குது. அதனால் எக்ஸை நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ பேலன்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸும் இதில் ஒரு பவரும் கேன்சல் ஆனதுக்கப்புறமா மைனஸ் 1 இந்த மைனஸ் 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2 ப்ளஸ் 2 லாக் எக்ஸ் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இப்போது நமக்கு மைனஸ் 1ம் மைனஸ் 2வையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மைனஸ் 3 ப்ளஸ் 2 லாக் எக்ஸ் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அடுத்த கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எஃப் டேஷ் ஆஃப் 5 மைனஸ் எஃப் டேஷ் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அப்போ முதல்ல எஃப் டேஷ் எக்ஸ் நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு 2x மைனஸ் 6 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எக்ஸுக்கு பதிலாக 5 அப்படிங்கிற வேல்யூவையும் 2 அப்படிங்கிற வேல்யூவையும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 5ஓட வேல்யூ 2 இன்ட்டு 5 மைனஸ் 6 கிடைக்கும். அப்போ 10 மைனஸ் 6 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் 2 பார்த்தோம்னா 2 இன்ட்டு 2 4 கிடைக்கும். மைனஸ் 6 மைனஸ் 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ 4 அண்ட் மைனஸ் 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 5 மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும்னா 4 மைனஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறது வரும். அப்போ நமக்கு 4 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 6. அடுத்த சம்மில் xy ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒய் ஸ்கொயர்
ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ முதல்ல ஒய்க்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா எக்ஸை நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/x அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா போதும். அப்போ 1/xஐ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு -1/x² அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிற இந்த வேல்யூவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ y² பதிலாக ஒய்யோட வேல்யூ 1/x இருக்கும்போது 1/x² அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுக்கப்புறம் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது -1/x² அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 1/x the whole square நம்ம பண்ணும்போது 1/2/x²ன்னு எழுதலாம். அப்போ 1/x² அப்படிங்கிறது கிடைக்கும். -1/x² இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய வேல்யூ அப்படிங்கிறது 0. அடுத்தது ரெவன்யூ அண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ரெவன்யூனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டியை சேல் பண்ணுறதுலேருந்து கிடச்சிருக்கிற ரெசிப்ட்ஸ் தான் நமக்கு ரெவன்யூ. அப்போ நமக்கு சேல்லேருந்து எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் தான் நமக்கு ரெவன்யூ. இந்த ரெவன்யூவில் நமக்கு டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி 3 கான்செப்ட் இருக்குது. முதல்ல டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இது நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தோட டோட்டல் எவ்வளவோ அதுதான் நமக்கு டோட்டல் ரெவன்யூ. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது Pன்னு சொன்னால் நம்ம எத்தனை குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கோமோ அதோட ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் நமக்கு டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது கிடச்சிடும். அப்போ டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது நமக்கு P × Q, இதுதான் நமக்கு டோட்டல் ரெவன்யூ. அடுத்தது ஆவரேஜ் ரெவன்யூ. ஆவரேஜ் ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு யூனிட்டுக்கு என்ன ப்ரைஸோ அதுதான் நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ. அப்போ வந்து மேலே டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு P × Q அப்படின்னு பண்ணோம். அப்போ இங்கே P அப்படிங்கிறது ப்ரைஸ் பெர் யூனிட்னு சொன்னோம். அப்போ நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ அப்படிங்கிறது சிம்பிளாக ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ வேணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு P × Q அப்படின்னு சொன்னோம். இதில் நமக்கு P வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு டோட்டல் ரெவன்யூ பை குவான்டிட்டி பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது மார்ஜினல் ரெவன்யூ. மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவாக சேல் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுமோ அதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ இப்போ நார்மலாக நான் n யூனிட்ஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம அந்த n யூனிட்ஸை n+1 யூனிட்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணோம்னா எவ்வளோ ரெவன்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமோ அதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ டோட்டல் ரெவன்யூ n யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம், n+1 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ நமக்கு n யூனிட் சேல் பண்ணதில் எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிதோ அதை விட n+1 யூனிட்ஸில் எவ்வளோ டோட்டல் ரெவன்யூ கூடியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குற கான்செப்ட் தான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால எவ்வளோ சேஞ்ச் டோட்டல் ரெவன்யூவில் வருதோ அதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. அப்போது இதை டிஃபரன்ஷியேஷன் டேர்மில் சொல்லணும்னு சொன்னால் மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது நம்ம டோட்டல் ரெவன்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ டோட்டல் ரெவன்யூவை வித் ரெஸ்பெக்ட் டு குவான்டிட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது காஸ்ட். காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு டோட்டல் காஸ்ட். அப்போது ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம 2 குரூப்பாக பிரிக்கலாம். மொதல் குரூப் அப்படிங்கிறது நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட், ரெண்டாவது வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட்டு தான் வரும், அதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற யூனிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும், அதுதான் நமக்கு வேரியபிள் காஸ்ட். அப்போ நமக்கு இந்த வேரியபிள் காஸ்ட்டையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்ட் ஆஃப் த லேண்ட் சொல்லலாம். இப்போ ஒரு லேண்டை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்க, அந்த லேண்டில் நீங்கள் ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் ரெண்ட் கட்டி தான் ஆகணும். நீங்கள் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த லேண்டை யூஸ் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று அங்கே வச்சுருக்கீங்கிறதுனால நீங்கள் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த லேண்டுக்கு ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரியான காஸ்ட்லாம் நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நம்ம அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் சொல்லலாம், இல்லைனா எம்ப்ளாயீஸ் காஸ்ட்டு சொல்லலாம், அதாவது வேஜஸ், சேலரிஸ் சொல்லலாம்,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு வந்து வேரியபிள் காஸ்ட். இப்போ காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரியான இன்புட் நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம ஒவ்வொரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத வாங்குவோம். அப்போ நம்ம அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரா மெட்டீரியலும் நம்ம அதிகமாக வாங்குவோம். அப்போ நம்ம அவுட்புட்டை பேஸ் பண்ணி இது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிறதுனால இது நமக்கு வேரியபிள் காஸ்ட். அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட். மேலே நம்ம ஆவரேஜ் ரெவன்யூக்கு பார்த்து சேம் தான். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ அப்படின்னு பார்க்குறது ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட்டு பார்த்தோன்னா அதுதான் நமக்கு ஆவரேஜ் காஸ்ட். அப்போ ஆவரேஜ் காஸ்ட்டு வேணும்னா நம்ம டோட்டல் காஸ்ட்டை குவான்டிட்டியால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். இந்த டோட்டல் காஸ்ட்டில் 2 குரூப் இருக்குதுன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடு, செகண்ட் வேரியபிள். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஆவரேஜ் பார்க்கணுன்னா ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் வேணும்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டை குவான்டிட்டியால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைக்கும். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு வேணும்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை நம்ம அவுட்புட்டால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். இப்போ மார்ஜினல் காஸ்ட். மேலே மார்ஜினல் ரெவன்யூக்கு சொன்ன சேம் கான்செப்ட் தான். நம்ம ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு மார்ஜினல் காஸ்ட். இப்போ n யூனிட்ஸ்லேருந்து நம்ம n+1 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருதோ அதுக்கும் n யூனிட்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சோ அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு மார்ஜினல் காஸ்ட். அப்போ மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் டேர்மில் சொல்லணும்னா டோட்டல் காஸ்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு குவான்டிட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதுதான் நமக்கு மார்ஜினல் காஸ்ட். அடுத்து ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரெவன்யூக்கும் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ நமக்கு வந்து ரெவன்யூ அதுலேருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைச்ச எக்ஸஸ் தான் ப்ராஃபிட். இப்போ இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறத எப்போவுமே ஒரு பிஸ்னஸ்மேன் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அப்போ நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட்டையும் மேக்ஸிமமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டில் நம்மளுடைய ப்ராஃபிட் நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த டிஃபரன்ஷியேஷனை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு லெஸ் தென் 0 இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு லெஸ் தென் 0 வந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு மேக்ஸிமைசேஷன் பாயிண்ட். அப்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நமக்கு வந்து லெஸ் தென் 0 இருந்தால் மேக்ஸிமைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு மேக்ஸிமைஸ் ஆகிற அந்த லெவல் ஆஃப் அவுட்புட் அந்த குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட்டுடைய ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சு அதில் நம்மளுடைய குவான்டிட்டி எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த குவான்டிட்டி எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரக்கூடிய லெவல் ஆஃப் அவுட்புட். இதை இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மார்ஜினல் ரெவன்யூவும் மார்ஜினல் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எவ்வளோ காஸ்ட்டு நமக்கு அதிகமாகிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு மார்ஜினல் காஸ்ட். இதே மாதிரி அந்த ஒரு யூனிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரெவன்யூ கிடச்சிருக்குமோ அதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகக்கூடிய செலவும் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ரெவன்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. அப்போது அதுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அதனால் MR = MC இருக்கக்கூடிய பாயிண்டில் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இது என்னன்னா நமக்கு ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. நம்ம எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணோமோ சேம் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ நமக்கு திருப்பி கிடச்சிடும். இந்த பாயிண்ட் தான் நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ நமக்கு ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். நோ கெயின் நோ லாஸ் சுச்சுவேஷனில் இருக்கும். நமக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இதுதான் நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் காஸ்ட்டும் டோட்டல் ரெவன்யூவும் ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட் தான் நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி சின்ன சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இதில் நமக்கு ஒவ்வொரு யூனிட் ஆஃப் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போதும் டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ பார்க்கணுன்னா டோட்டல் ரெவன்யூ பை குவான்டிட்டி பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ அப்படிங்கிறது கிடச்சிடும். அப்போ இந்த செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா 29/1 பண்ணோன்னா 29 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ லாஸ்ட் லைன் எடுத்துப்போம். இங்கே பார்த்தோன்னா 72/6 பண்ணோன்னா ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸ் நமக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ. மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வரக்கூடிய எக்ஸஸ் ரெவன்யூ அப்படின்னு சொன்னோம்.
அப்போது இங்கே வந்து 0லேருந்து 1 அப்படின்னு இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு குவான்டிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது நமக்கு 0லேருந்து 29 மாறுது. அப்போ இதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. இப்போ 1லேருந்து அதை நம்ம 2 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது 54 வருது. அப்போ 54 மைனஸ் 29 பார்த்தோம்னா நமக்கு எக்ஸஸாக வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ 25. இதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. இப்போ 4லேருந்து நம்ம 5க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு எந்த இன்க்ரீஸும் இல்லை, 80 சேமாக இருக்குது. அப்போ நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல 0வாக இருக்கும். இதே இது 5லேருந்து 6க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நமக்கு 80லேருந்து 72 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு அந்த இடத்துல மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது மைனஸில் வரும், -8. இதுதான் நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ. அடுத்த கொஸ்டினில் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல டோட்டல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்தது டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் எவ்வளோ அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் ரெவன்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டோட்டல் ரெவன்யூ 26Q மைனஸ் 3Q² மைனஸ் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனை இதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், மைனஸ் 2Q² மைனஸ் 4Q ப்ளஸ் 10 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு மைனஸ் 2Q² ப்ளஸ் 4Q மைனஸ் 10 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக ஷார்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு 26Q ப்ளஸ் 4Q இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 30Q வரும். இந்த பக்கம் 3Q², 2Q² ரெண்டும் மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 5Q² கிடைக்கும். லாஸ்ட்டாக மைனஸ் 10 அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் நமக்கு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் லெவல் ஆஃப் அவுட்புட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராஃபிட்டுக்கு. அப்போ ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 30Q மைனஸ் 5Q² மைனஸ் 10 இருக்கிற இடத்துல 30Qக்கு 30 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் 5Q² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் 10Q அப்படிங்கிறது கிடைக்கும். 5Q² இருக்குது, இதை n(x)(n-1) பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், 10Q அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு 30 மைனஸ் 10Q ஈக்குவல் டு 0 வச்சோம்னா நமக்கு குவான்டிட்டி அப்படிங்கிறது 3 கிடைக்கும். இப்போ இந்த குவான்டிட்டியில் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ப்ராஃபிட்டோடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 30 மைனஸ் 10Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 10Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 10 அப்படிங்கிறது கிடைக்கும். 30 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும், ஸோ அதை விட்டுடலாம். மைனஸ் 10Qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 10 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இது நமக்கு லெஸ் தென் 0வாக இருக்கிறதுனால இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டில் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு 3, குவான்டிட்டி ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள். நமக்கு குவான்டிட்டி தெரியும், ப்ராஃபிட் ஃபங்க்ஷனும் தெரியும். அப்போ 30Q மைனஸ் 5Q² மைனஸ் 10ல் இந்த குவான்டிட்டிக்கு பதிலாக நம்ம 3 அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். அப்போது நமக்கு 30 × 3 மைனஸ் 5 × Q²க்கு பதிலாக 3² மைனஸ் 10. இதை நம்ம ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபைனலாக ஆன்சர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ப்ராஃபிட் 35 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த லெவல் ஆஃப் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் நமக்கு ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். இப்போ நமக்கு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது டோட்டல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ப்ரைஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ அப்படிங்கிறது டோட்டல் ரெவன்யூ பை குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம். அப்போ ப்ரைஸ் வேணும்னா நமக்கு டோட்டல் ரெவன்யூ பை குவான்டிட்டி பண்ணணும். அப்போ நமக்கு டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது 26Q மைனஸ் 3Q² பை Q. அப்போ இதை நம்ம Qவால் டிவைட் பண்ணும்போது 26Q பை Q
மைனஸ் 3q² அப்படின்னு வரும். இப்போ இந்த க்யூவை நம்ம கேன்சல் பண்ணும்போது 26 மைனஸ் 3q அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல குவான்டிட்டி அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே இந்த க்யூக்கு பதிலாக நம்ம 3 அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 26 மைனஸ் 3 இன்ட்டு 3. இப்போ 26 மைனஸ் 9 நமக்கு 17 தான் ப்ரைஸ். இதுதான் நமக்கு ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். இதுக்கப்புறம் அவங்க கேட்டிருந்தது டோட்டல் ரெவன்யூ கேட்டிருக்காங்க இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டில். இது ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு டோட்டல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்குது. டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது 26q மைனஸ் 3q². இதில் க்யூக்கு பதிலாக நம்ம 3 அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 26 இன்ட்டு 3 மைனஸ் 3 இன்ட்டு 3². இதை நம்ம பண்ணோன்னா 26 இன்ட்டு 3 78 கிடைக்கும். மைனஸ் 3 இன்ட்டு 9 3 இன்ட்டு 9 நமக்கு 27. அப்போது 78 மைனஸ் 27 ஈக்குவல் டு 51. இதுதான் நமக்கு டோட்டல் ரெவன்யூ. அடுத்த கொஸ்டினில் டோட்டல் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க, டோட்டல் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட்டும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் ஈக்குலிபிரியம் ப்ரைஸும் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே பார்த்து சேம் மெத்தடு தான். அப்போ நமக்கு முதல்ல ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தெரியணும். ப்ராஃபிட் ஃபங்க்ஷனுக்கு டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் பண்ணுவோம். அப்போ டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் 20q மைனஸ் q³ ப்ளஸ் 14q² மைனஸ் 100. இதுதான் நமக்கு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் வேணும். அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ப்ராஃபிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 20q டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 20 கிடைக்கும். மைனஸ் q³ டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 3q² கிடைக்கும். ப்ளஸ் 14q² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 28q அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் 100 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் 20 மைனஸ் 3q² ப்ளஸ் 28q அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதை நம்ம ஈக்குவல் டு 0 வச்சு க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் தெரியும். மொதல் மெத்தட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், செகண்ட் மெத்தட் இந்த ஃபார்முலா மெத்தட், ஸ்ரீதர் ஆச்சாரியாஸ் ஃபார்முலா மெத்தட். இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் வரல. அதனால் நம்ம செகண்டு ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ செகண்ட் ஃபார்முலா மெத்தடுக்கு நமக்கு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac பை 2a. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு q ஈக்குவல் டு 10 மைனஸ் 3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இங்கே b அப்படிங்கிறது நமக்கு மைனஸ் 28, a அப்படிங்கிறது 3, c அப்படிங்கிறது மைனஸ் 20. இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு க்யூவோட வேல்யூ 10 அண்ட் மைனஸ் 2/3 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ நம்ம க்யூவோட வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எந்த க்யூவோட வேல்யூவில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே கண்டுபிடிச்ச இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் டெரிவேட்டிவை அகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு 20 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வந்துடும். இந்த மைனஸ் 3q² டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு மைனஸ் 6q கிடைக்கும். இந்த 28q டிஃபரன்ஷியேட் பண்ணால் 28 கிடைக்கும். அப்போ நமக்கு மைனஸ் 6q ப்ளஸ் 28 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நமக்கு லெஸ் தென் 0வாக இருந்தால் ப்ராஃபிட் மேக்ஸிமைஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது எங்கே நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம க்யூவோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்குல்ல, இது ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த க்யூவோட 10 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மைனஸ் 60 ப்ளஸ் 28 கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் 32. அப்போ இது நமக்கு லெஸ் தென் 0வாக இருக்குது. அப்போ நமக்கு க்யூ ஈக்குவல் டு 10ல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். க்யூ ஈக்குவல் டு மைனஸ் 2/3 அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ப்ளஸ் 32 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது கிரேட்டர் தென் 0வாக இருக்கிறதுனால இது நமக்கு ஆன்சர் கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய க்யூ ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு குவான்டிட்டி 10ஆக இருக்கும்போது கிடைக்குது. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் ஈக்குவலிபிரியம் ப்ரைஸும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டோடைய அந்த ஃபங்க்ஷனில் இந்த குவான்டிட்டியை அப்ளை பண்ண போகிறோம். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச இந்த ஃபங்க்ஷன்.
இந்த ஃபங்க்ஷனில் நம்ம குவான்டிட்டி ஈக்குவல் டு 10 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 20 கியூ அப்படின்னு இருந்த இடத்துல 20 × 10 வரும். மைனஸ் கியூ கியூப் இருந்தது, அந்த இடத்துல நமக்கு மைனஸ் 10 கியூப் ப்ளஸ் 14 × 10 ஸ்கொயர். 14 கியூ ஸ்கொயர் இருந்த இடத்துல நமக்கு 14 × 10 ஸ்கொயர் வரும் மைனஸ் 100. இதை நம்ம ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 500. அப்போ நம்ம ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த மேக்ஸிமைசிங் குவான்டிட்டியில் நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குமோ அதுதான் நமக்கு ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். அப்போ இந்த குவான்டிட்டி 10 அப்படின்னு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா ஆவரேஜ் ரெவன்யூ ப்ரைஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ வேணும்னா டோட்டல் ரெவன்யூ பை குவான்டிட்டி பண்ணணும். நமக்கு டோட்டல் ரெவன்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது 30 கியூ மைனஸ் கியூ ஸ்கொயர். இதை நம்ம டிவைடட் பை கியூ பண்ணோம்னா நமக்கு 30 மைனஸ் கியூ அப்படின்னு ஆவரேஜ் ரெவன்யூ கிடச்சிரும். இப்போ இந்த ஆவரேஜ் ரெவன்யூவில் இந்த கியூவுக்கு பதிலாக 10 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 30 மைனஸ் கியூவுக்கு பதிலாக 30 மைனஸ் 10 பண்ணோன்னா நமக்கு ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அப்படிங்கிறது 20.